இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். ஏசாயா 38 5 உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வருகிற கண்ணீர்கள், வேதனைகள், பாடுகளை நாம் ஆண்டவரிடத்தில் நாம் சொல்லுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நாம் பார்க்க முடியவில்லை. வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு ஆண்டவர் நெடுங்காலமாக நான் காத்திருக்கிறேன், என் இருதயம் பலவீனமா இருக்கு, சோர்ந்து போயிடுச்சு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன். ஏசப்பா இந்த நாள்ல சொல்றாரு, இன்றைக்கு உன் கண்ணீரை நான் துடைப்பேன், உனக்காக யாவையும் நான் செய்து முடிப்பேன். கல்வாரி சிலுவையில எல்லாவற்றையும் ஆண்டவர் ஜெயித்தார், 3ஆம் நாளில் உயிரோட எழும்பினார். இன்றைக்கு மரித்து போன காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால், உன் பிரச்சனையா இருக்கலாம், உன் திருமண வாழ்க்கையா இருக்கலாம், உன் குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், இன்றைக்கு மரித்து போய் இருக்கலாம். இன்றைக்கு உயிரோட எழுப்பக்கூடிய வல்லமை ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து இறங்கி வந்து அந்த வல்லமை உங்களை உயிரோட எழும்ப பண்ணும். பிரியமானவர்களே, இன்றைக்கு உன் கண்ணீரை நான் கண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஆவியானவர் கண்ணீரை துடைக்கிற தேவன் ஒருவர் உண்டு. மனிதன் உன் கண்ணீரை துடைக்கிறவர்கள் அல்ல. நீ வடிக்கிற கண்ணீரை பார்த்து சிரிப்பார்கள், சந்தோஷம் அடைவார்கள். ஆனா ஆண்டவரோ உங்களையும் என்னையும் உருவாக்குன தேவன் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. உங்களை சுமக்கிற தேவனாய் இருக்கிறார். தாயின் கருவிலே நம்மை அறிந்த தேவனாய் இருக்கிறார். நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் தரையில விழாது. மனுஷனுடைய வார்த்தை விழுந்து போகும், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் விழாது. அது உண்மையுள்ள வார்த்தையாயிருக்கிறது, அது பரிபூரணம் உள்ள ஒரு வார்த்தையாயிருக்கிறது. இந்த நாள்ல இந்த உலகத்துல நாம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். எதை நோக்கி நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? யாருமே நம்பி நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? ஆண்டவர் வார்த்தையை நம்புறோமா, இல்ல மனுஷனுடைய வார்த்தையை நம்பி ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? பிரியமானவர்களே, நீங்க யாரை நம்பி இருக்கீங்க? இன்றைக்கு உங்க வாழ்க்கை எதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறது? இந்த உலகத்துல இருக்கிற பணத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கீங்களா? இல்ல ஒரு பதவிக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறீங்களா? அது உங்களை ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட கொண்டு போகாது. இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கிற அந்த ஜெபம்தான், இன்றைக்கு நீங்க வாழ்கிற வாழ்க்கை உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை, பரிபூரணம் உள்ள வாழ்க்கை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை நோக்கி நீங்க ஓடுனீங்கன்னா நீங்க எங்க போவீங்க? நீங்க யார் ஆண்டவர் அந்த நேரத்துல கடைசி நிமிஷத்துல நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருவேன், ஆண்டவர் எனக்கு இறங்கிருவாருன்னு நினைச்சிடாதீங்க. ஆண்டவர் எந்த நேரத்துல வருவாருன்னு கூட நமக்கு தெரியாது. திடீர்னு நம்மை சந்திக்க அவர் வந்துருவாரு. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நம் விண்ணப்பங்களுக்காகவும் நம்ம வேதனைக்காகவும் நம்முடைய சுயநலத்துக்காக நீ ஓடிக்கொண்டு இருந்தால், நமக்காக நீ கேட்டுக்கொண்டு இருந்தால், மற்றவர்களுக்காக யார் ஜெபிப்பார்கள்? இந்த உலகத்துல பாருங்க, எவ்வளவு கொடூரமான காரியங்கள் நடக்குது. நிறைய பேர் சொல்றாங்க, அநேகருடைய காரியங்களை நம்ம பார்க்கிறோம், நல்லா ஜெபிக்கிறாங்க, நல்லா பண்றாங்க, என்ன செய்யறாங்க? கெட்ட வார்த்தையை பேசிடுறாங்க, மற்றவர்களை ஏமாத்துறாங்க, பொல்லாத காரியங்களை செய்யறாங்க. ஆனா வேதத்தை தைரியமா வேதத்தை நோக்கி வேதத்தை பேசுறாங்க, வேதத்தை பத்தி சொல்றாங்க. ஆனா அப்படிப்பட்டவங்களே என்ன செஞ்சுறாங்க? பின்மாற்றத்துக்குள்ள விழுந்துடுறாங்க. ஏன்னா ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறவர், நம்முடைய மேலான வேஷங்களை பார்க்கிறவர் அல்ல. மனுஷனை நம்ம ஏமாத்தலாம், ஆனா ஏசப்பா ஒரு நாளை ஏமாத்த முடியாது. இன்றைக்கு நீங்க மனம் திரும்புங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் நீங்க யார்கிட்ட போய் சொல்ல வேண்டாம். உங்க அறையில, நீங்க இருக்கிற இடத்துல நீங்க நின்னு ஏசப்பா கிட்ட நோக்கி பாருங்க. ஏசப்பா கிட்ட உங்க காரியங்களா சொல்லி ஒப்பு கொடுங்க. அப்போ நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்பார்.
உங்கள் கண்ணீரை யாவையும் ஆண்டவர் துடைப்பார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுது, நான் எல்லா காரியங்களும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம்லாம் நான் செஞ்சிருவேன். ஆனா மனுஷன் முன்பாக போய் நான் பரிசுத்தவான போல, நான் ஒரு நல்ல பாட்டு பாடுறவனா போல, நான் ஒரு நல்ல காரியங்களை செய்கிறத போல நம்ம இருக்கலாம். ஆனா அத மனுஷங்க நம்பலாம். ஆனா ஆண்டவர் ஒரு நாளும் அவரை ஏமாற்ற முடியாது. அவருடைய கண்கள் பூமி எங்க உலாவி கொண்டு வருகிறது. இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணிருங்க. நிச்சயமாக இப்படிப்பட்ட காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் உன் வாழ்க்கையில் இருக்குமானால் இன்றைக்கு நீ ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாக உங்கள் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்பார். உன் கண்ணீரை ஆண்டவர் துடைப்பார். அதிசயங்களை செய்வார். நீ பாவ வாழ்க்கையை உனக்குள்ள வைத்து கொண்டு நீ ஆண்டவரை விரோதமான காரியங்களை செய்து கொண்டு இருந்தால் நீ ஆண்டவருக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. கடைசி நாட்களில் நாம் ஆண்டவரோட போக முடியாது. எத்தனையோ பேர் இந்த காரியத்தை சொல்லுவாங்க. ஆனாலும் இன்னைக்கு இந்த காரியத்தை என்னால விட முடியல, நான் நாளைக்கு விட்டுறேன், இன்னைக்கு விட்டுறேன், நீங்க சொல்லிக்கொண்டே போனீங்கன்னா நிச்சயமா முடிவு ரொம்ப ஆண்டோடைய காரியம், ஆண்டோடைய வருகை ரொம்ப சமீபமா இருக்கு. நீங்க ரொம்ப ஆயத்தமா இருக்கணும். இப்படிப்பட்ட காரியங்களா நீங்க விட்டு விட வேணும். விட்டு விடும்போது தான் நீங்க ஆண்டவர்கிட்ட இருந்து இரக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, நீங்க இந்த நாள்ல நீங்க யாரா இருந்தாலும் இன்றைக்கு நீங்க மனம் திரும்பி ஏசப்பா கிட்ட உங்க முழுமையாக ஒப்பு கொடுத்து இந்த வார்த்தையின்படி நடக்கும்போது ஆண்டவர் உங்க விண்ணப்பத்தை கேட்பார். உங்க கண்ணீரை ஆண்டவர் நிச்சயமாக துடைப்பார். எல்லாவற்றையும் இந்த நாள்ல விட்டுருங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமா இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, இந்த நாளை ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஏசப்பா, நீர் சகலவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. வழி நடத்துங்க ஆண்டவரே. ஏசப்பா, நீரே இறங்கி எங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதமும் அடையாளம் செய்யுங்கப்பா. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. குடும்ப தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க. ஏசப்பா, ஆண்டவரே, பண பிரச்சனையினால் சிக்கி இருக்கிறவர்களை விடுவிக்குங்கப்பா. ஆண்டவரே, மனம் இறங்குங்கப்பா. மனுஷ கண்களை தயவு உண்டு பண்ணுங்க ராஜா. ஒரு அற்புதம் நடக்கட்ட ராஜா. வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுங்கப்பா. அற்புதங்களை செய்யுங்க ராஜா. பெரிய காரியங்களை செய்து முடிக்கும்படி நான் நாளில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உங்க நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.